ஜீசஸ். அல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனைக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஃபயர், ஜியோன் ஃபயர் டேபர்நாக்கல், இது துவக்க விழா. அல்லேலூயா, அல்லேலூயா. இது துவங்குவதற்கு தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இந்த தேவாலயம், அக்கினி கூடாரம் இங்கே வருகிறவர்களை ஒரு பாவங்களை நிர்மூலமாக்கும், அநேகரை ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இந்த ஆராதனை ஆவியானவரால் நடத்தப்பட இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மணவாளனாக இங்கே நடைபோட வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, துவக்கம் அற்பமாயிருக்கும், ஆனால் முடிவு உம்முடைய சமூகத்தில் சம்பூர்ணமாயிருக்கும். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றையும் தடைகளை உடைத்து எறிகிற தேவன் இந்த நாளில் இந்த இடத்துல நீர் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிறதற்காக நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். வருகிறவர்களை ஆண்டவரே இன்னுமாக நீர் அநேக புதிய ஆத்துமாக்களை இந்த இடத்துல கூட்டிட்டு வாங்க. ஆண்டவரே, நீர் சொன்னிருக்கிறீர், வாக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த வாக்கை நீர் நிறைவேற்றுவீர். ஆண்டவரே, வானங்களில் உயர்ந்து இருக்கிறீர். ஆண்டவரே, பிரதான ஆசாரியர் நீர். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தின் திரைச்சீலையின் வழியாக எங்களுக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வர உடைய கரமும் கிருபையும் இந்த இடத்துல இருக்கட்டும். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். வாக்கு தத்தத்தின் மத்தியஸ்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ். எங்களை தலைகளை உயர்த்துகிறவர் நீர் சுவாமி. தகப்பனே, நாங்கள் எந்த சூழலிலும் கலங்காதபடிக்கு தகப்பனே, அப்பா, நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களை அழைத்து தகப்பனே, எங்களை ஒவ்வொருவருடைய தலைகளையும் உயர்த்த நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லை. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லை. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லை. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லை.
விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் தேவா நான் தினம் விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் எதினார் இது எதினார் நீரென்னோடு வருவதினார் எதினார் இது எதினார் நீரென்னோடு இருப்பதினார் காவல் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது காவல் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது எங்கே கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் எங்கே கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் தினம் விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் தேவா நான் தினம் விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் எதினார் இது எதினார் நீரென்னோடு வருவதினார் எதினார் இது எதினார் நீரென்னோடு இருப்பதினார் வாழ்க்கையிலே கசப்புகள் கடந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் போல வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கடந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் போல வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு தேவா நான் தினம் விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் தேவா நான் தினம் விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் எதினார் இது எதினார் நீரென்னோடு வருவதினார் எதினார் இது எதினார் நீரென்னோடு இருப்பதினார் எதினார் இது எதினார் நீரென்னோடு வருவதினார் எதினார் இது எதினார் நீரென்னோடு இருப்பதினார். Amen. Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த சர்ச்சை சபையை குறித்து தேவன் இன்றைக்கு என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். சியோன் ஃபயர் டேபர்னாக்கல், இந்த கூடாரம், அக்கினி கூடாரம். இந்த கூடாரம் இந்த ஆரம்பிக்க சொல்லி இந்த ஊழியத்தை, சியோன் ஃபயர் டேபர்னாக்கல், இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லி ஜனவரி மாதம் ஆண்டவர் என்னோடு பேசினார். நானும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் விக்டர் ஞான்ராஜ் அவர்களுடைய மகன் ஆலன் விக்டர் அவர்களும், பாஸ்டர் ஆலன் விக்டர் அவர்களும், அவர்களோடு கூட இணைந்து நான் செயல்பட்டேன். அவர்கள் க்ளோரி கிளவுட் டேபர்னாக்கல், நாங்கள் அக்கினி கூடாரம். இஸ்ரவேல் மக்களை 40 வருடம் தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி வந்தார். அதே போலதான் அந்த க்ளோரி கிளவுட் டேபர்னாக்கலும் இந்த ஃபயர் சேரியட்டும் இணைந்து நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். அல்லேலூயா. அவர்களோடு இணைந்து என்னை ஆண்டவர் உருவாக்கினார். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்பாடுகளை பெற்று இந்த ஆராதனையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சியோன் ஃபயர் டேபர்னாக்கலை ஆரம்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த கூடாரத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க வேண்டும்? இந்த சபையை குறித்து ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த சபை தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு சபையாய் வைத்திருக்கிறார்.
திருச்சியின் மைய பகுதியில் ஊற்றப்படும் இந்த அக்கினி தான் தமிழ்நாடு முழுவதும் கடந்து வரப்போகிறது. தேசம் முழுவதும் இந்த அக்கினி பரவி வரப்போகிறது. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையில பாருங்க, பல நாடுகளில் இருந்து ஆத்துமாக்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். 153 நாடுகளில் இருந்து ஆத்துமாக்களை கொடுப்பேன். என்னால் நம்ப முடியவில்லை. எப்படி ஆண்டவர் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது பாருங்க, யோவான் 21வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் 153 பெரிய மீன்கள் எப்படி வலையில் சிக்கினதோ பிடிப்பட்டதோ அதே போல 153 நாடுகளிலிருந்து ஆத்துமாக்களை எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொடுத்தார். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். பாருங்க, இந்த சபையிலே தேவன் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த சபையிலிருந்து ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சபையிலே தேவன் எப்படி இந்த சபையை நடத்துவார், எப்படி அவர் இந்த சபையில் இருந்து வெளிப்படுவார் என்பதை எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் இந்த சபையில் எப்படி இருந்து செயல்படுத்துவேன் என்று வாசிக்கலாம். எபிரேயர் 1:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் ஆமென் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. பாருங்க, அவர் என்ன செய்றார்? இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையின் பிரகாசமும். இந்த இடத்திலே ஒரு சுடர் ஒளியாய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலிருந்து செயல்படுக போகிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்றாரா? பிதாவின் மகிமையாக சுடர் ஒளியாய் இருந்து இந்த சியோன் ஃபயர் டேபர்னாக்கலை வழி நடத்த போகிறார். பிதாவின் சொரூபமாய் இயேசு கிறிஸ்து இங்கே சிங்காசனத்தை அமைத்து ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். அடுத்தது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். பாருங்க, அவர் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்தவராய் இந்த சபையிலே ஆட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போதகர் என்னை பாஸ் ஆகிறப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரை, எனக்கே ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட அலைச்சல், எனக்கு ஏன் இந்த பொறுப்புன்னு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று. அல்லேலூயா. எங்கள் ஐயா உயிரோடு இருந்தப்ப இனி போதப்போ ஆண்டவர் கூப்பிட்றாருப்பா, பாஸ்டர் ஆக்க சொல்கிறாரு, நான் உன்னை ஆர்டினேஷன் கொடுக்கணும் வான்னு சொல்லி திடீர்னு ஃபோன் பண்ணி பாஸ்டர் கூப்பிட்டு என்னை ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆர்டினேஷன் கொடுத்த தேவன் இன்றைக்கும் இந்த சபையை ஆரம்பிக்க சொல்லி ஒரு பெரும் பொறுப்பை சிறு பையனிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இங்கெல்லாம் நான் நினச்சி பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்பு சகோதரன் ஜோஸ்வாவை ஆண்டவர் ஜோஸ் பிரதர் பாஸ்டர் அறிமுகப்படுத்தினார். ஆண்டவர் பெரிய கிஃப்ட். திடீர்னு சிஸ்டர் ஃபோன் பண்ணி நான் தவித்து கொண்டு இருந்தேன், என்ன ஆராதனைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு. ஆண்டவர் சொன்ன, அமைதியாரு, நீ அமைதியாரு, நான் பார்ப்பேன். திடீர்னு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பாஸ்டர் நான் ஆராதனைக்கு வரேன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது ஆண்டவர் நேர்த்தியாய் நம்மை வழி நடத்துகிறவர். அதனால தான் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்தணும்னா முன்னாடியே என்கிட்ட காசு கொடுத்துடணும் அம்மே அப்படின்னு. ஆண்டவர் அதிரதின் தேவைகளை அழகாக கொடுக்குறார். அதுதான் ஆண்டவர். நீங்கள் கொடுத்தாதான் நடத்துவேன், இல்லாட்டினா பேசாமல் இருப்பேன்பேன். அதே மாதிரியே பாருங்கள், ஆராதனைக்கு முன்பாக
ஆண்டவர் காணிக்கை அனுப்பி ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல தேவன். அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த ஆராதனையிலே அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் வானங்களில் உயர்ந்தவர், வானங்களில் உயர்ந்தவர். அப்பா பிரதான ஆசாரியர் இந்த இடத்துல இருக்கிறார். கைகளை தட்டி சகோதரியோடு கூட நாம் ஆராதனை செய்வோம். ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த நாளில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Receive the power, receive the anointing. The Lord is touching you in the name of Jesus. ஒரு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை 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 தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து
வருகிறது. இதோ பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power. ஓ ரிகரபல துரு விகரபல பரபா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை இந்த நாளில் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். ஓ ரிபிகரபல துரு விகரபல பரபா. ஓ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஆண்டவரே உம்முடைய வல்லமை புறப்பட்டு வந்ததே ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்கள் தொடுகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. வெறும் பாடுகள் நீங்குகிறதற்காக நன்றி, வெறும் உபத்திரங்கள் நீங்குகிறதுக்காக நன்றி. ஓ ரிபிகரபல துரு விகரபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே அவனுடைய மகன் வியாதிப்பட்டு இருந்த பொழுது உம்மிடத்தில் வந்த பொழுது ஆண்டவரே அவன் சாக கிடக்கிறான். ஆண்டவரே நீ சீக்கிரம் வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது தேவரீர் ஆண்டவரே நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னவர் இந்த நாளில் உங்களுடைய வறுமையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், உங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறார். ஓ ரிபிகரபலபர துர்விகரபலபரபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அபிஷேகத்தின் வல்லமையை இந்த நாளில் நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. வல்லமைக்காக நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே விலையேற பெற்ற உம்முடைய வல்லமையை இந்த இடத்துல ஊற்றிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நன்றி ராஜா. அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ரிவிகரபல துதுவிகரபலமா.
இங்கே அநேகருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், பலத்தை நீக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவரே விலையேற பெற்ற தைலத்தை உடைய பாதத்தில் ஊற்றினாள். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஸ்திரீக்கு நீர் சொன்னீங்க, ஆண்டவரே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, ஆண்டவரே அவள் சமாதானத்தோட கடந்து சென்றாள். ஆண்டவரே, அதே ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலின் தேவனாக இருந்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை ஆண்டவரை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீக்குகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய மகிமையின் பிரகாசம் ஆண்டவரே சுடர் ஒளியா இங்கே வீசிக்கொண்டு இருப்பதற்காய் நன்றி ராஜா. இங்கே அநேகரை ஆண்டவரை நீ சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. பலவீனங்களை நீக்குங்க, பலவீனங்களை நீக்குங்க. ஆண்டவரே, உன்னதத்தில் இருந்து பலன் இந்த இடத்தை ஆளுகை செய்கிறது ராஜா, ஆளுகை செய்கிறது ராஜா. ஒரு விக்கரமன துரு விக்கரபல வரமா வல்லமை, வல்லமைக்காக நன்றி ராஜா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வெளிப்பாடுகள், ஆண்டவர் வானத்திலிருந்து வெளிப்பாடுகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார், தரிசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ தரிசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். வானத்திலிருந்து அக்கினி, வானத்திலிருந்து அக்கினி இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருக்கிறது. வானத்தின் அக்கினி இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருக்கிறது. அக்கினி அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ ரபா ஷக்கரபல துருவிகரமன துருவிஷலபரவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதிகள் இந்த இடத்துல புறப்பட்டு வருகிறது ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே, நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனே ஆண்டவரே, இந்த பலவீனங்களை நீக்கி போடுங்க. முதுகு பிரச்சனை எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே சரியாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விலகி இருக்கிற அந்த எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் கூடுகிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கால் நரம்புகள் எல்லாம் சுருண்டு போய் இருக்கிறது ஆண்டவரே, அந்த சுருங்கின நரம்புகள் எல்லாம் ஆண்டவரே விரிவடையட்டும் ஆண்டவரே. மான்காடுகளுக்கு ஒத்த ஒரு ஆண்டவரே பலனை கட்டளிடுகிறதுக்காக நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. சுகமளிக்கும் வல்லமை, உம்முடைய தழும்புகளின் வல்லமை இந்த இடத்துல சுகப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரபா ஷிகரபலபா, அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீக்கி போடுகிறேன் ஆண்டவரே. Receive the power, receive the power. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நன்றி ராஜா. ஊற்றட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகள் ஊற்றட்டும், ஊற்றட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus. Thank you. ஓ ராஷிகரா பாபா. ராஜா, நன்றியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த இடத்துல ஊற்றப்பட்டதற்காக நன்றி ராஜா. அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட்டதுக்காக நன்றி. நீர் இந்த இடத்துல நடை போட்டதுக்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனையிலே நீர் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. மீதியான வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. தாசனை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். உடைய வார்த்தைகள் வெளிப்படும் என்று சொன்னீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, மகத்துவங்களை வார்த்தையினாலே நிலைநிறுத்துகிறவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து நடை போட்டதை நான் கண்டேன். ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்துல இருக்கிறார். இதுக்கு முன்பாக இந்த இடம் எப்படி இருந்துச்சோ தெரியாது. ஆனால் நாம் ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த இடத்துல வந்துட்டார். நான் பார்த்தேன் இயேசு கிறிஸ்துவை இந்த ஸ்டேஜில் உலாவுகிறார். ஆமென். அவர் சொன்னால் நிறைவேற்றுவார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இந்த நாளில் நாம் பேச இருக்கும் செய்தியின் தலைப்பு பரலோக அக்கினி. லூக்காவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இங்கே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நான் இப்ப வந்துட்டேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர் என்ன செய்வாராம், ஆவியினாலும் அக்கினியினாலும் நான் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்றாரு. அப்ப சொல்றாரு, அவர் வர்றாரு, அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் இயேசு கிறிஸ்து, முக்கியமான ஒரு நபர். அவரை குறித்து யோவான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, என் கால்கள் லேச அவுப்பதற்கு கூட நான் எனக்கு தகுதி இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தர் வராரு, அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இங்கே யோவான் ஸ்நானகன் 2 வித ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று ஆவியின் அபிஷேகம், இன்னொன்று அக்கினியின் அபிஷேகம். இந்த இயேசுவை குறித்து, இந்த யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 10லிருந்து 13 வாசிங்க. மத்தேயு 17. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் போய் யோவான் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க யோவானுடைய சீசர்கள், எலியா வந்து முந்தி வரணும் அது அப்படின்னு கேட்குறாங்க. வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எல்லாவற்றையும் எலியா வந்து சீர்படுத்துவது மெய்தான். அது உண்மைதான்பா. எலியா வரணும், எல்லாத்தையும் சீர்படுத்தணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அப்ப யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து எலியாவின் ஆவி உடையவர் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆமென். எலியா முந்தி வந்தாயிற்று என்று பாருங்க. காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், ஆனா தேவன் அனுப்பின ஆவி ஒரே மாதிரியாய் செயல்படும். ஆமென். எலியாவின் காலத்தில் எலியாவை எப்படி அந்த ஆவி வழி நடத்தினதோ அதே போல யோவானையும் அந்த ஆவி வழி நடத்தினது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இந்த ஆவியின் அபிஷேகத்தை முதல் தடவையாக அப்போஸ்தலர்கள் மூலம் அதை நிரப்பப்படுகிறார். வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, அந்த ஆவியானவர் அந்த இடம் முழுவதையும் நிரப்பினார். முதலாவது அபிஷேகம் ஆவியின் அபிஷேகம். 2வது அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் உலகத்தின் முடிவின் கடைசியிலே தேவன் தம்முடைய சபைகளிலே ஊற்றப்படும் அக்கினி அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா.
கடைசி காலத்துல நம்முடைய சபைகளிலே, தன்னுடைய மனவாட்டியாகிய சபையிலே ஊற்றப்பட இருக்கும் இந்த அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு முன்பாக சபைகளை தேவன் செப்பனிட வேண்டியதாய் இருக்கிறது. சபைகளை ஒழுங்குபடுத்த வேண்டியதாய் இருக்கிறது. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் எலியாவின் செய்த ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எலியா அந்த இடத்துல என்ன செய்தார்? சபைகள் இன்றைக்கு ஒழுங்கின்மையும் தேவனுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நிறைவேற்றாமல் தன்னுடைய இஷ்டப்போக்கிலே நடந்து கொண்டு இருக்கிறது. சபைகள் தேவனுடைய வருகையை அற்பமாய் எண்ணிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன் இன்றைக்கு சபையை செப்பனிட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன், எலியா அந்த பலிபீடத்தை எப்படி செப்பனிட்டாரோ அதே போல தம்முடைய சபைகளை ஆண்டவர் செப்பனிட இருக்கிறார். வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18 21 22 வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் என்ன மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். இங்க பாருங்க, அந்த ஒரு மக்கள் 2 விதமாய் நடந்துகிட்டு இருக்காங்க. இதுவும் வேணும், அதுவும் வேணும், கர்த்தரும் வேணும், பாகாலும் வேணும். இப்படி குந்தி குந்தி 2 விதமாய் நடந்து கொண்டிருக்காங்க. இதே போலத்தான் இந்த சபையும் இன்றைக்கு 2 விதமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சபைகளுக்குள்ளே இன்றைக்கு உலகம் உட்புகுந்து விட்டது. உலகத்தின் காரியங்களும் இன்றைக்கு சபைகளிலே செயல்பட ஆரம்பித்தது. அதனால்தான் சொல்றாரு இங்கே எலியா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க பாருங்க, சபை தேவனுடைய தலையாய் இருக்கிறார். சபைக்கு தேவன் தலையாய் இருக்கிறார். இன்றைக்கு தலை அந்த இயேசு கிறிஸ்து சொல்வதை செவிசாய்த்து கேட்கவில்லை, மனம் போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார்? புது புது சபைகளை, புது புது ஊழியக்காரர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார், செப்பனிட்டு கொண்டு இருக்கிறார். தம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக நொடி பொழுதே இருக்கிறது. ஆமென். அடுத்தது வாசிக்கிற 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு, அங்கே செப்பனிடும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதே போலதான் இந்த நாளிலும் சபைகளை செப்பனிடும் ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களினுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தாள். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். இன்றைக்கு தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும், பாதைகள் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் செப்பனிட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ பலியாகிய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வருவதற்கு அவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். 37வது வசனம் 38 வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். இந்த ஒரு பலிபீடத்தின் செப்பனிடல் எலியாவை தேவனிடத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். 37 வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவராகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். இந்த தேவ ஜனங்களை ஒரு நாளும் தேவன் கைவிடுவதில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை, தேவன் நல்லவர் என்பது ருசி பார்த்தவர்கள், விழுந்து போனவர்களை மறுபடியுமாக அவர் இருதயத்தை ஆண்டவர் தேவன் என்ன செய்றாரு? உருவாக்குகிறார், மறுபடியுமாய் திருப்புகிறார்.
இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பாருங்க, எல்லாம் சீர்படுத்தின முன்பாக ஒழுங்குபடுத்தின பின்பாடு அங்க காளைய பட்சித்து அந்த பலிபீடத்தையே அந்த அக்கினி பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, காலையில அப்படியே சந்து சந்தா கிழிக்கிறாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக வெளிப்பாடோடு எழுதப்பட்ட அந்த சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு இருக்குமானால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் என்ன பங்காளிகளாக இருக்கிறோம். நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம், நான் இப்படி கஷ்டப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். அவருக்கும் என்ன செய்யணும், நமக்கும் பாடுகளுக்கும் பங்கு உண்டு. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக. பாருங்க, அக்கினி எரியறப்ப நீங்க என்ன செய்றீங்க, எதுவுமே நினைக்காதீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. தேவன் ஏன் தமது சபையை செப்பனிட வேண்டும்? ஒரு கேள்வி. ஆமென். ஏன் செப்பனிட வேண்டும்? இன்றைக்கு சபைகளில் அநேக கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் உள்ளே புகுந்து தேவ வசனத்துக்கு புறம்பான புரட்டுதல், வேத புரட்டுதல்கள் இன்றைக்கு அநேகம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் செப்பனிட வேண்டும். பாருங்க, லேவியராகம புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் காட்டுறேன். லேவியராகம புஸ்தகம் 10வது அதிகாரம் பாருங்க, 1-2 வாசிங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏன் தேவன் செப்பனிட வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவைகளில் அக்கினியையும். பாருங்க, ஆரோனின் குமாரர். ஆரோன் யாரு? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆரோனை இந்த கடினமான ஊழியத்தை ஆரோனை போல அழைக்காவிட்டால் இதுல செய்ய முடியாதுன்னு வசனமே இருக்கு. அப்படி இந்த கடினமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஆரோனுடைய பிள்ளைகள் யாரு? நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியில் தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததினால் இன்றைக்கு சபைகள் சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறது. அநேகருடைய ஊழியக்காரர்களின் பிள்ளைகள் நிமித்தமாக இன்றைக்கு சபைகள் அந்நிய அக்கினியை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இதனால ஆண்டவர் இன்றைக்கு அந்நிய அக்கினியை நீக்கும்படியாக தேவன் இன்றைக்கு சபையை செப்பனிட வேண்டியதற்கு ஊழியக்காரர்களின் பிள்ளைகள் துணிகரமாக தேவனுடைய சமூகத்திற்கு அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததினால் இன்றைக்கு தேவன் இன்றைக்கு சபையை செப்பனிட வேண்டியதா இருக்கிறது. ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இதனாலதான் இன்னைக்கு சபையை சுத்திகரிக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க, கர்த்தருடைய அக்கினி இந்த சபையிலே ஊற்றப்பட இருக்கிறது. பாருங்க, இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா உலகத்தோடு நம்ம ஒத்து போயிட்டோம்னா அங்க உலகத்தின் அக்கினி நம்மை பகைத்து போடும், நம்மளை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க செய்யும். பேதுருவின் புஸ்தகத்துல பாருங்க, அங்க யோவான் இயேசு கிறிஸ்துவின் சீசர் தான் பேதுரு. அவ்வளோ மூத்த ஒரு சீஷன் போய் கரி நெருப்புக்கிட்ட உட்காந்துட்டு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். அங்க உலகத்தோடு நீங்க இருப்பீர்கள் என்றால், உலகத்தின் அக்கினி பக்கத்தில் இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் ஒரு சூழ்நிலைக்குள் இருப்பீர்கள். நாம் புத்தி உள்ளவர்களாய் தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும்.
இந்த உலகத்தோடு ஒரு நாளும் ஒத்து போகக்கூடாது. நாம் இயேசுவோடு நெருங்கி இருந்தால்தான் பாடுகள் வரதான் செய்யும், ஆனால் அதிலிருந்து நம்ம மீட்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நமது சரீரமாகிய பலிபீடம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பலிபீடமாய் இருக்க வேண்டும். மத்தேயு எழுத சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. இப்ப கர்த்தர் இந்த அந்நிய அக்கினியை கூட்டு வந்து நாங்க இயேசு கிறிஸ்துவோடு நாங்க அவருடைய நாமத்தினால நாங்க எல்லா அற்புதங்களை செய்தோம். அந்நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்நாளில் என்றால் எந்த நாள்? அந்நாள் ஒரு பயங்கரமான ஒரு நாள் இருக்கிறது. அந்நாளிலே ஊழியக்காரர்கள் நாங்க உங்க நிமித்தம் நாங்க எல்லாம் செஞ்சோமே, உடைய நாமத்தின் நிமித்தம் அற்புதங்களை நடப்பித்தோமே, ஆனாலும் இங்க ஒண்ணு எங்களை உள்ளவே உடலையே, எங்களை யாருன்னு தெரியாம அனுப்புறீங்களே ஆண்டவரே அப்படின்னு அங்கே கதறுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதுதான் அந்நாள். எந்நாள் தெரியுங்களா? வாசிக்கலாம், மல்கியா 3:2-3 வாசிக்கலாம். அந்த நாள் எந்த நாள் என்பதை இங்கே அழகாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? வண்ணாரத்தை வெளுப்பது போல வெளுப்பாராம். அப்ப எப்படி ஒரு பயங்கரமான நாள் அந்த நாள்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அது இந்த நாள் தான். இந்த நாள் பயங்கரமான நாள். நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். எவ்வளோ பாடுகளை அவர் பாடுபட்டார். ஏன்? நம்மை மீட்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அந்த சம்பவத்தை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அந்த நாள் பயங்கரமான நாள். அந்த நாளில் நிலை நிற்பவன் யார்? நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்முடைய பரிசுத்த தான் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆமென். அப்படி எல்லாம் புடமிட்ட பிற்பாடு தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளே ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறாரு. அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறாரு. ஆனா அவங்க இடறி போயிட்டாங்க. ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் அபிஷேகத்தின் அக்கினி அபிஷேகம் அவர்களை எல்லாம் அப்படியே புதுப்பிக்கும். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனா அந்த அக்கினி அபிஷேகம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, அப்ப அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் வெண்மையாய் மாறுவார்கள். புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், சுத்தமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அதுக்காக தான் ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமென். ஏன்? தம்முடைய பிள்ளைகளை சுத்தமும் வெண்மையுமாக மாக்குவதற்கு ஆண்டவர் அப்படி பயன்படுத்துகிறார். பாருங்க, 2 பேதுரு 3:7 எழுதியிருக்கிறபடி பாருங்க, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமிகளும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, ஒரு சைடு அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கும் தம்முடைய சபைகளிலே, ஒரு பக்கம் பூமியிலே அக்கினிக்கு இந்த பூமி எரிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் ஜாலியா இருப்பேனே, அங்கே தானே எரியுது, அந்த காடு தானே எரியுதுன்னு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. இப்போ கொஞ்ச நாளில் எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருவான். அப்படி கேஸ் கனெக்ஷன் கொடுத்தானா வீடெல்லாம் பிடிச்சி எரியும். தெரியுங்களா? தேவனுடைய வாக்கும் என்றுக்கும் மாறாதது, அது நிறைவேறியே ஆகும். ஒரு பக்கத்து சபைகளில் அக்கினி அபிஷேகம் போட்டு தம்முடைய பிள்ளைகளை அப்படியே வெண்பொன்னாக அப்படியே மாற்றிக்கொண்டு இருக்கும். ஒரு பக்கம் உலகம், இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பின்பாடு தம்முடைய ஆலயம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? 2 நாளாகமம் 7:17 1-3 வாசிங்க. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையிலும்.
அங்கே சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மகிமைதான் ஆலயத்தை நிரப்பும். அக்கினி ஊற்றப்பட்டு தேவனுடைய மகிமை அப்படியே இருந்து தம்முடைய சபை, மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் உருவாக்குவார். ஆகாய் 2:9 அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகாய் 2:9 அப்படி ஊற்றப்பட்ட பிறகு, சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும்? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆவியானவருடைய அபிஷேகத்தின் ஊற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு அது மகிமை உள்ளதாயிருக்கும். ஆமென். எல்லாரும் சுத்தமாவார்கள். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அப்பொழுது மாற்றப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நாம் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்வோம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க் யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட சரீரம், நமக்காக பிற்கப்பட்டு அவருடைய சரீரம். இந்த சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென்.
கிறிஸ்துவின் சரீரம். அன்றைக்கு விளக்கப்பட்ட கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்த பொழுது மரணத்தையும் சாபத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இதோ கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது நித்திய ஜீவனையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதோ கர்த்தருடைய சரீரம், அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜியோன் ஃபயர் டேபர்நாக்கல் முதல் ஆராதனையை இயேசு கிறிஸ்து ஆண்டவரே துவக்கி வைத்திருக்கிறேன். இது பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறேன். அதற்காக நன்றி. உடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு ஏற்படுத்தின ஒவ்வொரு மக்களையும் கலந்து கொண்டவர்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆட்சி தேற்றுங்க. ஆண்டவரே அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுங்க. உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜோசுவாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த காலில் இருக்கிற பிரச்சனை நீங்குவதாக ஆண்டவரே. எலும்புகள் எல்லாம் சரியாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ஆண்டவரை கருவியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்பொழுதே ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரை, கடந்து வரட்டும் ஆண்டவரை. ஆண்டவரை சுகப்படுத்தட்டும். எலும்புகள் எல்லாம் சீக்கிரத்தில் சேருவதாக பலன் உண்டாகட்டும் ஆண்டவரை. அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். ஜோசுவா இப்பொழுது இந்த நேரத்தில் குணமாயிட்டதுக்காக நன்றி. மான்கால்களுக்கு ஒத்த பலன் இப்பொழுது கடந்து வருவதற்காக ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிரதர் நீங்கள் வாங்க பிரதர், ஆண்டவர் உங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு வாங்க. நன்றி ராஜா. எனக்கு தெரியாது 2-3 தடவை உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு ஜெபிக்கும்படி சொல்லிட்டார். ஆண்டவரே சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு ராஜ்யத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஏன் அழைத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை இவர்கள் இருக்கிற எல்லா இன்னல்களையும் நீக்கி போடுங்க ஆண்டவரை. ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்கை நீங்கள் கட்டளிடுங்க ஆண்டவரை. நன்றி ராஜா, நன்றி ராஜா. வேலை செய்யும் ஸ்தலத்தில் ஆண்டவரை நீர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பெரிய மேன்மைக்காக நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரனோடு உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் உடைய கரத்தின் நிழல் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி ராஜா. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநிய ஐக்கியம் உங்களோடும் எங்களோடும் தேசத்தோடும் இந்த உலகத்தோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.